கண்ணாஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கங்க. இன்று நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இல்லையா? அதாங்க நம்ம அரசியல் களம். அதை பற்றி தான் பேச போகிறேன். அதாவது அரசியலில் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி தனித்தனியாக கேட்குறாங்க. ஞானதா மேடம், நீங்கள் தந்தி டிவியில் அன்றைக்கி சொன்னீங்க, அதே மாதிரி வந்துச்சு, மோடி சாருக்கு இவ்வளோ வரும் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டாலின் சார் அப்போ ஜெயிப்பார், முதல்வர் ஆவார், நீங்கள் மட்டும்தான் சொன்னீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த முறை நீ யார் களத்துல வருவா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பேச போறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அரசியல்னும் போது ஜாதகம் எதையெல்லாம் ஒட்டி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முண்டேன் ஆஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க. முண்டேன் ஆஸ்ட்ராலஜின்றது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஏற்ற மாதிரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுவான கிரக அமைப்புகளை வைத்தும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க. சரி, எப்படி அது பொதுவான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க, பொதுவாகவே நாட்டுக்கே உலகத்துக்கே டைம் சரியில்லைன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். காரணம் பார்த்தீங்கன்னா வார் வந்துச்சு. சரி, அங்கே நடந்த வாரால என்ன ஆச்சுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகமே பாதிக்கப்பட்டுச்சா இல்லையா? எல்லாருக்கும் கேஸ் பிரச்சனை வந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தட்டுப்பாடு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, நம்மளுடைய பொதுவான உலக ஜாதகம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் அடங்கி உள்ளதுங்க. வெறும் ஒருத்தருடைய விஷயத்த வச்சே நம்ம கரெக்டா சொல்லவும் முடியாது ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப அரசியல் தேர்தல் இப்ப நடக்க போறதுலயே வரக்கூடிய 23ஆம் நாள் ஏப்ரல் மாசம் அப்படின்னும் பொழுது இந்த காலகட்டத்துல எந்த தலைவருக்கு முன்னணி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டீடைல்டாவும் இன்னொரு எபிசோட்ல பேச போறேன். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எப்படின்னா, விஜய் நிறைய பேர் தாவேக்கா அப்படின்ற மாதிரி நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு முதல்வர் ஆவாரா அப்படின்றான கேள்விகள்லாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அவருடைய ஜாதகம் இருக்கு இல்லையா, அவர் நான் பார்த்துருக்கேன். ஒரிஜினல் ஜாதகத்தை பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அவரோட ஜாதக அமைப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது, நான் ஒரு சேனல்ல பேசியிருந்தேன். என்ன பேசியிருந்தேன்னா, இவருக்கு நிச்சயமாக அரசியலுக்கு வருவார், தீவிரமா இறங்குவார்னா அதே மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு சேனல்ல சொன்னா ஒரு 3 months கழிச்சு ஒரு சில பிரச்சனைகள் வரும், அவர் கொஞ்சம் பேர் கெட்டு போற மாதிரியான விஷயங்கள் வரும். அதே மாதிரி தான் சங்கீதா கம்ப்ளைண்ட் பண்ணுது. என்னதான் இருந்தாலும் வீட்டு நாயம் வெளியே வரும்போது ஒரு அசிங்கமா தாங்க இருக்கும். அது மாதிரியான விஷயங்கள் வந்துச்சு. ஸோ எதிர்க்க சொல்ல வரேன்னா, ஜாதகம் உண்மைன்றது ஒவ்வொரு விஷயமும் சொல்லும்போது அப்படி ப்ரூவ் ஆகிட்டே இருக்குதுங்க. அது நிச்சயமான ஒரு உண்மை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதகம் இருக்குல்ல, விஜய் சாருடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவர் பூச நட்சத்திரம் கடகராசிங்க. இவருக்கு இந்த தேர்தல் எப்படி இருக்கும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. தேர்தல் களத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவாக இவருடைய தனிப்பட்ட ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா நீச பங்க ராஜயோகம்னு ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா அவருடைய ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா சந்திரன் அங்கே ஆட்சி பெற்றிருக்கிறது கடகராசியில. அதே இடத்துல செவ்வாய் நீச்சமாயிருக்கு. நீசபங்க ராஜயோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அடிமட்டத்துல இருந்து உயர்வார்கள் இல்லையா, பொதுவாக அது மாதிரியான விஷயங்கள்ல இவரோட ஜாதகம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா முதல்ல இவரா ஹீரோ அப்படின்னு பேசின ஒரு காலம் இருந்திருக்கு. சாதாரண ஒரு ஹீரோவாவே அவரை நிர்ணயிக்க முடியாத அளவுக்கு நிறைய பேர் நடிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப யோசிச்சாங்க. அந்த இடத்துல அவருக்கு ஜாதகம் தாங்க வலிமையாக எடுத்து கொடுத்துருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்குது, பிளஸ் அவங்க அப்பா அம்மாவோட சப்போர்ட், இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்து. ஏன்னா வீட்லயே ஒரு ப்ரொடியூசர் ஆகி அவரை இப்ப ஒருத்தர் வேலையே போகாதுன்னு ஒரு பொருள் இருக்கு. அதை எப்படி பண்ணணும்னு பார்த்தா இவங்களே ஷோ பண்ணி அதுக்கு டிசைன் பண்ணி அதுக்கு ஒரு கடை வச்சு அதை விற்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே ப்ரொடியூசர் மாதிரி தான விஷயம். ஸோ இது எல்லாமே உதவி பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஜாதக அமைப்பு தான். ஒரு நல்ல ஒரு ராஜயோக அமைப்பு உள்ளான ஜாதகம் தான், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதனாலதான் அவர் கீழே இருந்து டக்குன்னு வந்துட முடியாதுன்னு நான் சொல்ல வர்றது. எப்படின்னா அடிப்பட்டு வர மாதிரி நிறைய படம் அவருக்கு போகலை, நிறைய கஷ்டங்கள். அப்புறம் விஜயகாந்த் சாரை வச்சுதான் அவர் படம்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி ஹீரோவா செகண்ட் ஹீரோவா போட்டு அதுக்கப்புறம் இந்த பூவை உனக்கால அவர் பெரிய ஆள் ஆயிட்டாருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அவரோட பர்சனாலிட்டிலேருந்து அவரோட ஸ்கில்லும் இருக்கு. நல்லா உழைத்து முன்னுக்கு வந்த ஒரு நபர்னு சொல்லலாம். அதாவது நம்ம நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணலாம். இருந்தாலும் அந்த சப்போர்ட்டை அழகாக தக்க வைத்து கொண்டு விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு வந்திருக்காரு. நல்ல ஒரு விஷயம் தாங்க. சரிங்க, இவர் அரசியலுக்கு வருவாரா அப்படின்னு நிச்சயமாக விட்டார். அது நான் முதலே சொன்ன விஷயங்கள் தான். இவர் அதில் ஜொலிப்பாரா அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இப்பயும் பார்த்தீங்கன்னா அவருக்கு நான் வரக்கூடிய கூட்டங்கள் இதனுடைய வைத்து பார்க்கும்பொழுது நிச்சயமாக அவருக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு நம்ம சொல்லலாம். ஆனா இப்ப வரக்கூடிய தேர்தல்ல அவருக்கு ஜாதகங்களுடைய சாதக பாதகமான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி இருக்குன்ற விஷயத்த பத்தி தான் இப்ப பேச போறேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்தை பாத்தீங்கன்னா அவருடைய லாபஸ்தானத்துல பிளானட்ஸ் இருக்கிறது, விரைஸ்தானத்துல அந்த விஷயங்கள், சுக்கரன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படிலாம் அவருக்கு மாறிச்சு வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது இப்ப அவருடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம்
கெட்ட நேரமும் இருக்குன்றதாங்க நான் சொல்லுவேன். ஏதோ நினைச்சுக்காதீங்க, இருக்கிறத தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் வந்து இப்ப நீசபங்க ராஜ்யம்னா ஒரு கட்டத்துலயும் நல்லதுன்ன மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அதாவது இவர் கட்சின்னும் பொழுது பெரிய அளவுல வந்து டெபாசிட்லாம் இல்லை அப்படிலாம் அவர் தோக்க மாட்டாருங்க. அதுக்கு நான் உறுதி சொல்லுவேன். டெபாசிட்லாம் போகாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்மாவும் ஆவாரானா நிச்சயமாக இல்லைங்க. சிஎம் ஆகிறதுக்கு இந்த முறை எலெக்ஷன்ல அவருக்கு ஜாதகம் சாதகமாக இல்லை. ஸோ அதனால அவருக்கு ஜாதகப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் நிறைய ஓட்டுகளை வந்து அதிகமாக அவர் சேகரிக்க முடியும். இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்தாரு அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர இவர் வந்து சிஎம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கம்மி தாங்க. ஏன்னா அவர் ஜாதகத்தில் இப்போ அவ்வளோ பவர் இல்லை. பொதுவாக ஜாதகம் வந்து நல்லா இருக்குனால என்ன ஆகும்னா ஒரு நேம் தெரியும், ஒரு அடுத்த லெவலுக்கு அடுத்த எலெக்ஷனை பற்றி ஒரு முடிவுகள், இல்லைன்னா வேற ஒரு கட்சி கூட போய் சேர்றதுக்கோ ஒரு கூட்டணியோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஐடியா பண்ணுறதுக்கு இது ஒரு அடித்தளமாக இருக்கும். எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குன்றது இந்த எலெக்ஷனில் அவருக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கப்புறம் எப்படி சர்வே பண்ணலான்ற எண்ணங்கள்லாம் அவருக்கு அடுத்த நிகழ்வுக்கு உண்டான ஒரு திட்டமாக தான் இருக்கே தவிர நிச்சயமாக அவர் இந்த முறை அவர் சிஎம் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இல்லவே இல்லைங்க. சிஎம்ன்ற ஒரு விஷயம்லாம் நீங்கள் என்ன திட்டினாலும் பரவாயில்ல, விஜய் ரசிகர்கள் கோவப்படலாம், நிறையா என்னடா அது இவங்க இப்படி பேசிட்டீங்களே எங்கள் தளபதி இப்படி அப்படின்றதுல எனக்கு புரியுது. நான் அவரை வந்து நான் வெறுக்கலைங்க. எல்லா கட்சிக்காரர்களுக்கும் நான் பார்க்குறேன், பேசுகிறேன், யாரையும் நான் வெறுக்கவும் மாட்டேன். அவங்களுடைய ஜாதகத்தில் என்ன இருக்கோ உள்ளதை உள்ளபடி சொல்லணும் இல்லையா? அப்படி ஆயிடுவார் இப்படி ஆயிடலாம் போய் தான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் வருவாருன்னா சொன்னால் வந்தார், பிரச்சனையாகணும்னா சில விஷயங்கள் பிரச்சனையாச்சு. அதுக்கேற்ற மாதிரி 41 பேர் இறந்தது. அதாவது அங்கே விஜய் அங்கே இருந்தார் இல்லையா, விஜயால தான் இது கிடையாது. அதாவது அவர் வந்து தான் அத்தனை இறந்தாங்கன்ற மாதிரி தான் நேம் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகப்படி பார்க்கப்படுது. இந்த உலக பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா? ஸோ இந்த கரூர் பிரச்சனைகள் வந்தது, அதுக்கப்புறம் திருமணம், இது ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு கொஞ்சம், ஏன்னா அவருக்கு வந்து சூப்பரான டைம் இப்போ கிடையாது. ஆனால் என்ன விஷயம்னா அவரை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ நடந்துட்டு இருக்கே தவிர இப்போ வந்து அவருக்கு வந்து அதிகமான ஓட்டுகள் கிடைக்குமே தவிர அவர் ஆட்சியில் வர்றது ரொம்ப கம்மி தான். சீட்டு கூட சொல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான சீட்டுகள்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் சாருடைய ஜெயிக்கிற விகிதங்கள் அப்படின்னு முதல்ல அந்த பர்சன்டேஜ் இப்போ சீமான் சார் எடுப்பார் இல்லையா, அது மாதிரியான சில பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் அவர் கிடைக்குமே தவிர ஒரு சில இடத்துல வேணா அவர் வெற்றி வாகை சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கே தவிர அவர் முதல்வர் ஆவார்ன்றது வந்து நிச்சயமாக முடியாத ஒரு விஷயம்தான். சரிங்க, இது மாதிரி அடுத்த நிகழ்வுகளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.